எதிர்பாராத விதமா வீடியோ கேமரா வழியா பதிவாகிற காட்சிகளும் சம்பவங்களும் பாக்குறவங்களுக்கு நம்ப முடியாத ஒன்னாவும் ஆச்சரியமான ஒன்னாவுமே மாறி இருக்கும். அப்படியான காட்சிகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உலகத்தோட ஏதாவது ஒரு பகுதியிலிருந்து வீடியோ வடிவத்துல ரெக்கார்ட் பண்ணப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். அப்படி பதிவான சில நம்ப முடியாத தருணங்களையும் காட்சிகளையும் தான் இன்னைக்கு நம்ம நியூ அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். கிரியேட்டிவிட்டி அப்படின்னா அது இப்படிதான் இருக்கணும். ஜெல்லிஃபிஷ் கூட்டம் நூற்றுக்கணக்கில் ஒன்று கூடியிருந்த காட்சி. இப்படி ஒரு அடர்த்தியான மேகத்தை நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கவே மாட்டீங்க. சிசிலியில வெடிச்ச எரிமலை ஒண்ண போட்ல போயிட்டு இருக்கும்போது சில பேர் வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி இருந்திருக்காங்க பாருங்க. சுவிட்சர்லாந்துல புதுசா தயாரிக்கப்பட்ட ரயில் பெட்டி ஒண்ண ட்ரக் ஒண்ணுல வச்சு டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. கப்பல் ஒண்ணு தன்னுடைய முதல் பயணத்தை தொடங்கின காட்சி. இந்த காஃபி மெஷின்ல காஃபிக்கு பதிலா என்ன வந்திருக்குன்னு பாருங்க. பொதுவா கழுத்துல கயிறை கட்டி வாக்கிங் போறங்கிற பேர்ல நாயை இழுத்துக்கிட்டு தெரியற மனிதர்களை பார்த்திருப்போம். ஆனா இங்க ஒருத்தன் எதை இழுத்துக்கிட்டு வந்திருக்கான் பாருங்க. சடனா உருவான சூறாவளி காத்து. தண்ணிக்கு மேல துள்ளி விளையாடுற மீன்கள். தைவான் நாட்டில் இருக்கிற கொதிக்கிற மட் வால்கேனோ ஒன்றை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கொப்பளிக்கிற இந்த புதைச்சீற்று எரிமலை அளவுக்கு அதிகமான மீத்தேன் வாயுவை வெளியிடுறப்போ சில சமயம் இப்படி தீப்பிடிச்சு எரியறதையும் பார்க்க முடியும். அகலமான வாட்டர் பபிள் ஒன்று மேல ஜெல்லி ஃபிஷ்ஷை விட்டதும் என்ன நடக்குதுன்னு பாருங்க. இங்க இந்த மரத்தை எப்படி வெட்டி இருக்காங்க பாருங்க. வலிப்பு வந்தவன் சைக்கிள் ஓட்டினா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ காட்சியை பாருங்க. பட்டாசுக்கு திரிய கொளுத்தி விட்ட மாதிரி மலையை ஒட்டி இங்க என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இங்க ரெண்டு பூமிக்கு பாரமானவனுங்க யமலோகத்துக்கு டிக்கெட் வாங்க அவசரமா கிளம்பி போயிருக்கானுங்க. எழுபது வருஷம் பழமையான பிரிட்ஜ் ஒண்ணுக்கு இங்க வெடி வச்சு ரிட்டையர்மெண்ட் கொடுத்திருக்காங்க.
ராணுவ வாகனங்களும் ஆயுதங்களும் பாலைவனத்துல வச்சு சோதனை செய்யப்பட்ட காட்சி. இந்த லேஸ் கம்பெனிக்காரனுங்க உண்மையிலேயே சிப்ஸை தான் தயாரிக்கிறானுங்களா இல்ல பலூன் விற்கிறானுங்களான்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய அளவுக்கு இந்த சிப்ஸ் பாக்கெட்ல எவ்வளவு காத்து அடைச்சி வச்சிருக்கானுங்கன்னு பாருங்க. போலந்து நாட்டில் வச்சு ரெக்கார்ட் பண்ணப்பட்ட காட்சி தான் இது. இது சினிமா ஷூட்டிங்கா இல்ல தண்டவாளத்துக்கு குறுக்கா நகர முடியாம நின்று போன பஸ் ஒன்ன தான் ட்ரெயின் இடிச்சிட்டு போனதாங்கிற விவரம் சரியா தெரிய வரல. இது அக்வாரியமா இல்ல வேற ஏதாவதான்னு நினைக்க வைக்கிற அளவுக்கு உள்ள இருக்கிற மீன்கள் எல்லாம் எப்படி டெரரா போஸ் கொடுத்துருக்குன்னு பாருங்க. இங்க முதல்ல ஒண்ணு எங்க இருந்து எழுந்து வந்திருக்குன்னு பாருங்க. இப்படி ஒரு மானங்கட்ட ஸ்வீட் ஸ்டாலை நீங்க வேற எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. இங்க ஒருத்தன் வாட்டர் பைப்பை வச்சு என்ன மாதிரி விளையாண்டுருக்கான்னு பாருங்க. வேக வச்சு சாப்பிடவும் ஆம்லெட் போடவும் முட்டை வேணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்தவங்களுக்கு கோழி அடகாத்து வச்சிருந்த முட்டையை எடுத்து அடுக்கி கொடுத்துருப்பானுங்க போல. இங்க முட்டை ஒண்ணுல இருந்து குஞ்சு பொரிஞ்சு வெளியே வந்திருக்கு. டேம் ஒண்ணுல இருந்து சேறு நிறைஞ்ச தண்ணீர் சீறி பாயற காட்சி. நம்ம தமிழ் சினிமாவில் எதுக்கு எடுத்தாலும் தெறிக்க விட்டுட்டானுங்க, செதற விட்டுட்டானுங்கன்னு இந்த ஹீரோக்கள் பண்ற வெத்து பில்டப்ப கூட ரசிகர்கள்ங்கிற பேர்ல இருக்கிற சில வீணா போன கூட்டம் தியேட்டர்ல ரிவ்யூ கேட்கறவங்களோட மைக் முன்னாடி நின்று கூவிக்கிட்டே இருக்கும். அந்த தற்குறிகளுக்கெல்லாம் உண்மையிலேயே தெறிக்க விடுறதுனா என்னன்னு சொல்லி இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. ஹவாய் தீவுல எரிமலை வெடிச்சு லாவா குழம்பு செதறி தெறிக்கக்கூடிய அற்புதமான காட்சி தான் இது. இப்படிப்பட்ட இது மாதிரியான காட்சிகளை எல்லாம் விட்டுட்டு சினிமாவில் கூமுட்ட ஹீரோவங்க பண்ணக்கூடிய கோமாளித்தனத்தை பார்த்து நீங்க சில்லறைய செதற விட்டீங்கன்னா அப்புறம் இப்படித்தான் சில தற்குறிகள் நானும் நாட்டை ஆள போறேன்னு சொல்லி கிளம்பி வந்துருவானுங்க. சோ இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற யாரா இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தையும் அறிவுபூர்வமா அணுக பாருங்க. வேஷம் போடுறவனுங்களை நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. இங்க எவ்வளவு பெரிய உயிரினம் படுத்து இருக்குன்னு பாருங்க. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் என்டர்டெய்னிங்கான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம நியூ அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.